அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 27/9/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள், உலக சுற்றுலா தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். சுபகாரிய பேச்சுக்கள், மற்றபடி ஒரு உத்தியோகம் நிமித்தமாக இல்லை எதுக்காவது போகிறோம் அப்படின்னா பிள்ளையாரை வேண்டின்னு போங்க, இல்லைன்னா மனசுக்குள்ளே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு போங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி குளிகை காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 6 to 7:30 இந்த மந்திர ஜபம் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகம் கேட்குறது ரொம்ப விசேஷம். எல்லார் வீட்லேயுமே அவங்கவுங்க இஷ்டப்படி, அவங்கவுங்க இதைப்படி, மதப்படி, சரியா? அது ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ஆமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி கிழக்கு திசையை நோக்கி நம்ம பயணம் போகக்கூடாது எதுக்குமே. அப்போ உத்தியோகத்துக்கு போய் ஆகணும், நான் பாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம போகிற மாதிரி இருக்குது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள், இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கூடாதுன்னா, பரிகாரமாக என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு தயிரை சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பயண வாய்ப்புகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். கன்னியா லக்னம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருப்பு 3 நாழிகை 23 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 10:17 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:48 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 10:17 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 11:13 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. சிறிய திருவடி ஆஞ்சநேயர், பெரிய திருவடி கருடாழ்வார், எல்லாரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. ஆண்டாளை மறக்கவே மறக்காதீங்க. ஆண்டாள் திருப்பாவை வருது அது மார்கழி மாதம். சூப்பர். அதனால் ஆண்டாளையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கிற உரைகள்லாம் கண்டிப்பாக தீரும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ண முடியாதவா எழுதீபம் ஏற்றிட்டு காயத்ரி சொல்லிவிடுவாங்க. சனி பகவான் காயத்ரி, ஓம் காகத் வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு ஒரு 9 சுற்றிட்டு வாங்க நவகிரகங்களை. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தோட தாக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம்னாலே டக்கு என்னதான் ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும், உணர்ச்சி அதிகமாக இருந்தாலும், அந்த சந்திராஷ்டமம்னு வந்தோடனே கவனமாக இருப்பீங்க. அந்தமாரி இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, கவனமாக சூதனமாக நிதானமாக நடந்துக்கணும். படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து படிக்கிறது நல்லது. கவனத்தை சிதறப்படக்கூடாது. அதுமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி அரசியல்வாதிகள்லாம் கப்சிப் அமைதியாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே,
இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள். கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான். இதில் என்னையா சூப்பர் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்துட்டு 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ஜென்மராசி அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ராசி உங்கள் ரிஷபராசி. ஸோ சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதிகாலையிலேயே. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கார் சந்திர பகவான். அதனாலே உங்களோட வேலைகள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. மேலதிகாரிகள், சக நண்பர்கள் எல்லாரையும். அதேமாரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் ஆற்றல் படைப்பார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் அதை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான கடகர் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் அதி அற்புதமாக இருக்கார். இன்றைக்கி குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அப்புறம் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். திடீரென ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி. சில பேருக்கு தொழில் வியாபாரத்தை வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதேமாரி இன்றைக்கி வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமாங்கிற ஒரு சிந்தனை சில பேருக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். அதேபோல் இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களோட பவர் அதிகமாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னா கூட்டாளிகள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே அஞ்சுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பவராக இன்றைக்கி ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் தொலைபேசி வழி தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் அற்புதமாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு வேணுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது தான் அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இன்றைக்கி இருக்கார். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஒரு வேலையை எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அதை எப்பாடுபட்டாவது முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள். அதனாலேயே உங்களோட உயர்வுகள் ஏதாவது இன்சென்டிவ் அரியர்ஸ் எதனா வர வேண்டியதுன்னா வந்துடும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ரொம்ப லாபமாக இருக்குங்க. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு காலையிலேயே மன மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கேட்பீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசி அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும். அப்படின்னாலும் மனசில் அப்பப்போ கொஞ்சம் கிளேசங்களும் இருக்கும். ஏன்னா மனோகாரகன் உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறதுனால மனசு அப்படியே அலபாஞ்சின்னு இருக்கும். அதுவும் போக குரு பகவான் உங்களோட அஷ்டமராசியில் உட்காந்துட்டுருக்கார். ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? முக்கியமாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதிலெல்லாம் இருக்கிறவா எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சூதனமாக இருக்கணும், சரியா? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கியமான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது உச்சிதம். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத செலவு நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. அதேமாரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, ஒரு எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உருவாகலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க தலைவா. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். எப்போவுமே அதான், லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே சூப்பர். அப்படியே இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த ஆதிபத்தியத்தை இன்றைக்கி அப்படியே வாரி வழங்க போகிறார் சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள், லாபம் குவிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். காலையிலே போய் அட்வான்ஸ் வேணும், ஏதான பெர்மிஷன் வேணும்னா தாராளமாக சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம்லாம் கண்டிப்பாக லாபம் தான் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரு சிறப்பான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறனால ஒரு சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி ஒரு வருமானத்தை ஈட்டித் தரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் கிட்டும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருப்பீர்கள். பரபரப்பு. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான், பரபரப்பாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ஜென்மராசியில் ராகு குருவோட பார்வையை வாங்குறார். அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நடைபெறும். அப்படின்னாலும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. ஆனால் என்ன ஒன்று, கூட்டாளிகளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த பங்குதாரர்கள் இருக்காங்க பாருங்க, பார்ட்னர்ஸ், அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சப்போஸ் நீங்கள் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம் கூடுமானவரை அப்படியே
பேச்சுவார்த்தையிலே போயிடுங்க. நீங்கள் சப்போஸ் சேர்மன் அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறது நல்லது. சரியா? இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் வரலாம். அப்படிங்கிறத எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். இன்றைக்கி திடீர்னு உறவினர்கள் வரலாம், திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க டக்குன்னு வருவாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் கூடுதல் வேலை பளுவை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து, அதாவது ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அப்பாடா ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. ரொம்ப 2.5 நாள் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஷிவரிங்கில் இருந்தீங்க. அப்படியே கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. ஆனாலும் என்னமோ உருட்டி பட்டி பண்ணிட்டீங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் விலைக்கெடுத்து இப்போ சந்தோஷமான ஒரு நாள். மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். அதேமாரி நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். மனசும் இப்போ தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசிப்பீங்க. அந்த முகத்திலே அந்த தேஜஸ் தெரியும், வாடா அப்படின்னு. அதேமாரி தொழில் வியாபாரம் அப்படிங்கிற வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலே வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி தந்தையார் ஆதரவாக இருப்பார், அதெல்லாம் பெரிய பாக்கியம் இன்றைக்கி. அதேமாதிரி தந்தையார்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளை இன்றைய தினம் கண்டிப்பாக பெறலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.